இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளியோட அப்போ இப்போ அங்கே இருக்கீங்க லண்டன்லேருந்து கிடந்தானா அந்த படகு கவுட்ட இடம் மாதிரி சொல்லிடும். கடற்கரைன்ற அழகை வந்து பார்க்கக்கூடிய மலையால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை காட்டு யானை இதுல ஒரு சிலர் இருக்குது. இப்படி வந்து உகந்தையில பார்த்தீங்கன்னா கொடிமரம் இல்லாமல் இருந்தது. வடக்கம் ரோவிலே இன்றைக்கு என்ன காலம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிற்கிறது கிழக்கு மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இது எந்த இடம்னு சொன்னால் உகந்தை என்ற இடத்துல நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் நாளைக்கு அதாவது 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாதை வந்து துறப்பு. அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உகந்த வந்து பலஸ்தானம், அதாவது உகந்த முருகப்பெருமான் ஆலயம் வந்து பலஸ்தானம் செய்திருக்கீங்கன்னா இங்கே வந்து இந்த பூசா வழிபாடுகள் இந்த முறை இல்லை. இந்த இடத்துல நாங்கள் இப்போ முக்கியமான இடத்துல நிற்கிறேன். அதாவது முருகப்பெருமான் வந்து வள்ளியை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துலலாம் ரங்கினவர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அந்த படகானது இப்போ கவுண்டு போய் ஒரு வித்தியாசமாக இருக்கிறதையும் பார்க்கலாம். நான் அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அதோட பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து அமர்ந்த இடத்துல இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு வித்தியாசமான இடம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் கூட சுடுவதில்லை. அதாவது ஒரு மலை பகுதி வந்து சுடையில்லை, சுடாமல் வந்து இருக்குது. இங்கே பாருங்கனால செருப்பு இல்லாமல் தான் நிற்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து இந்த இடம் ஒரு வித்தியாசமாக ஒரு அதிசயமாய் தான் பார்க்கக்கூடியா இருக்குது, என்னால் வந்து உணரக்கூடியா இருக்குது. அதே மாதிரி என்னோட வந்த அகலம் அதை பார்த்து உணர்ந்து சொன்னவையல் நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த முருகன் தரிசனம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். மறக்காமல் வந்து நீங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொலியில் வேறு மறக்காமல் லைக் பண்ணுங்க, உங்களோட ரோலை ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் வந்து முருகனை தரிசனம் கிடைக்கும். இந்த ஆலயத்தை பற்றி உங்களோட வரலாறுகள்லாம் இதில் நான் சொல்கிறேன். அதோட ஆக்கள் வந்து சொல்கிறதையும் வந்து நீங்கள் கேட்பீங்க. மறக்காமல் ஒரு ரோலை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் இந்த முருகனை தரிசனத்தை கிடைக்க வைங்க. தொடர்ந்து பார்ப்போம். 3 காட்டு யானை நிற்கிது பாருங்க. மண்ணை போட்டு கிளாரி கொண்டிருக்கு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து ரெண்டாவூரில் நிற்கிறோம். இந்த ரெண்டாவூரில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்தர்கள் வந்து இப்போ பாத யாத்திரையாக போய்கொண்டிருக்கீங்கன்னா இப்போ நாளண்டைக்கு வந்து காட்டுப்பாதை வந்து திறக்கப்பட போது அதை முன்னாடி போய்கொண்டிருக்கீங்கன்னா இது வந்து 8ஆம் தேதி எடுக்கப்பட்ட காணொலி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து கொண்டிருக்கிறார் பிள்ளையோட. இவர் வந்து இப்போ அக்கரைப்பட்டிலேருந்து கொத்துவிலுக்கு இடையில நிற்கிறார். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. எங்கே இந்த யாத்திரை போகிறீங்க? நாங்கள் திருவண்ணாமலை கட்டப்பரிச்சான்லேருந்து. திருவண்ணாமலையிலேருந்து. இப்போ எத்தனை நாள் உங்களோட பயணம் தொடருது? இந்தியோட 6வது பகல். 6வது பகல் ரெண்டா 6 நாள். 6 நாள். என்ன ஒவ்வொரு கோயிலுக்கெல்லாம் நின்று வாரீங்களோ? இப்போ எத்தனை பேர் நீங்கள் பயணங்கள் விளக்கிட்டு இருக்கீங்க? எங்களோட கனசாமிகள் வராங்க. நாங்கள் 3 பேர் வரோம். நானும் எங்களோட மாமியும் பைப்பும் மச்சாண்ட பிள்ளை நான் மாறிங்க. இப்போ எத்தனை ஆண்டா இப்போ இந்த பயணம் தொடர்றது, யாத்திரை பயணம்? நாங்கள் முதல் உகந்தையிலேருந்து 3 வருஷம் போயிருக்கிறோம். பிறகு 4வது வருஷம் இது கட்டப்பரிச்சான்லேருந்து வரோம். அங்கேருந்து வந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ என்னம்மா இவங்க இந்த யாத்திரை பயணங்கள் இருக்கிறது? நேத்தி வச்சு பயணம் செய்கிறீங்களா, முருகனை தரிசனம் செய்கிறதுக்காக போகிறீங்களோ? முருகனை தரிசனம் தான், நேத்தியும் தான். சரி, போய்கொண்டு இருக்கிறீங்க. இந்த முறை இந்த உகந்த பயணம் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி கூறினோம். அது அப்படி இருந்தா இதுக்கு முதல் நீங்கள் எல்லாம் போகும்போது? இல்லை, அது அவங்களோட அந்த வனவளங்கு பாதுகாப்பு சுகாதாரத்துக்காண்டி தண்ணி பத்தால் அது விட்டுருக்காங்களான்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் நாங்கள் இப்போ சீரடி சாய்வா கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். வேறோட எங்கட தோழரும் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஐயாவும் மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவரோட இங்கே அதால் தண்ணி பத்தால் 1 2 அங்கே கொண்டு போகலான்ட்ருக்காங்க. நீட்டுக்கும் தண்ணி இருக்குது தானே. அப்போ அது எங்களுக்கு காணும் என்று நினைக்கிறோம். நீங்கள் உகந்தைக்கு இன்றைக்கு நாளைக்கு இடையில் போயிடுவீங்களோ? இல்லை, நம்ம 2 நாள் செல்லும். எங்களுக்கு ஊரில் இருந்து வரணும். எங்களோட மருமகளும் மானும் வரணும். அவள் கேம்பஸ் படிக்கிறா. கேம்பஸ்லேருந்து சோதனை எக்ஸாம் எழுதுறா. 13ஆம் தேதி பின்னேரம் வருவா. நாங்கள் 14ஆம் தேதி இறங்குறா முடிவு எடுத்திருக்கோம். 14ஆம் தேதி நீங்கள் காட்டு வழி பாதை தொடங்க போகிறீங்க. அப்போ ஒரு நாளில் அந்த காட்டு வழி பாதை போக விட்டுட்டு 3 ரூபாயில் அந்த யாத்திரைக்காரர் போக மட்டும் திறந்துருக்கும். அவங்க 15 நாள் 20 நாள் அப்படி பல மாதிரி விடுவாங்க. அப்படி விட்டு கொண்டு இருக்காங்க. அரசாங்கத்தில் தீர்மானம் பொறுத்து தான். சரி சாமி, நன்றி. அரசாங்கம் எடுக்கிற முடிவுக்கு நம்மளும் போதாங்க. ஏன்னா அவங்க வனவள பாதுகாப்புக்காரன் நாங்கள் ஒரு அவங்கட பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க செய்கிறாங்க.
அப்போ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கும் ஒத்துழைப்பணும், அவங்களுக்கும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்கன்றதை தான் நாங்கள் இழந்துறோம். இவ்வளோ ஒரு சாமிகள் போகிற இடத்த எல்லாருக்கும் ஒரு முடிவு தானே. கஞ்சி குடிச்சாருன்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாத்திரை பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அவையில் வந்து இதில் ஒரு ஆலயத்தை தரிசனம் செய்தபடி தான் வரப்போயினும் போலக்கு. இப்போ நாங்கள் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது தாண்டியடி என்ற ஒரு இடத்தை தாண்டி வரைக்கும் இதில் ஒரு தம்பி சாமியாரால் இப்போ போய்கொண்டிருக்க ஜாத்திரையா. வணக்கம் தம்பி, எங்கே இருந்து நீங்கள் யாத்திரை பயணம் வலுக்கிட்ட? நீங்கள் இப்போ எத்தனை நாள் பயணம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இந்த பயணம்? எத்தனை வருஷம் போகிறீங்க? இதான முதல் வருஷம்? இல்லை, தொடர்ந்து 3 வருஷம் போய்கொண்டிருக்கிறீங்க கதிராமத்துக்கு. நேத்தியாவோ இல்லாட்டி முருகனை வழிபடுறதுக்காகவோ? வழிபடுறதுக்காக. தம்பிக்கு எத்தனை வயசு? 17 வயது. 17 வயசா? ஆக 17 மாதிரி தெரியல, குட்டி படியின் வயருக்கு. பொய் சொல்லக்கூடாது. உண்மையாக 17 வயது தானே. என்ன பேர்? ஜக்ஷனு. ஜக்ஷனு, நல்ல பேர். ஓயில் எழுதியாச்சா? சரி தம்பி, உங்களோட பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் பொத்துவில் வந்துட்டோம். இப்போ பொத்துவிலால் போய் தான் உகந்தைக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் இந்த இடங்களில் பார்க்கலாம், சிறுபோக நெற்சேகை வந்து மிகவும் வந்து அமோகமாக நடந்து கொண்டிருக்கதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ எல்லா இடம் அறிவியல் வெட்டி கொண்டிருக்கணும். அந்த காணொலியை நீங்கள் இந்த இடத்த பார்க்கலாம். நல்ல ஒரு வாசம் வருது இந்த நெல் வெட்டும் போது. பொத்துவில் இப்போ டவுனுக்கு நிற்கிறோம். முதல் பார்த்தீங்கன்னா பொத்துவிலுக்கு வந்திருக்கிறேன். இப்போ பொத்துவிலால் போய் கொண்டிருக்கிறோம். பொத்துவில் இப்போ டவுன், அதாவது நகரத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ காலப்பொழுதுன்ற வழியால் இப்போ வந்து கொஞ்சம் க்ரௌடாக இருக்கா பார்க்கக்கூடிய இருக்குது, அதாவது டிராஃபிக். இப்போ நாங்கள் உகந்தைக்கு போகும்போது இருவேரை கண்டு நாங்கள் தூரம் இருந்து பார்க்கும்போது 2 பேரும் வந்து வெளிநாட்டுக்காரர் மாதிரி தான் கிடந்தவர். இப்போ இந்த வந்து பார்த்தா 2 பேரும் தமிழ். அதுவும் தமிழ்ண்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள்ட தலைவட்ட ஊர் வெல்வெட்டித்துறையிலேருந்து தான் 2 அண்ணாமாரும் ஜாத்திரை வலுக்கிட்டு வரீங்கன்னா. வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? நாங்கள் செல்லச்சந்தையிலேருந்து வாரோம். 17 நாளைக்கு முதல் தொடங்கி, 18வது நாள் இன்றைக்கு. 500 கிலோமீட்டர், 503 404 கிலோமீட்டர் செய்துட்டோம். இன்னொரு 108 கிலோமீட்டர் அவ்வளோதான் கதிராமத்துக்கு. ஒவ்வொரு வருஷம் போகிறீங்களா ஜாத்திரை? இதான் முதல் தரம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு அனுபவம்? எக்ஸலண்ட், காம் பீட் திஸ். எனக்கு சொல்லி கொண்டு வந்தேன் நான். இப்போ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. சரியான கஷ்டப்பட்டேன். நாங்கள் காலையில் புண் வந்து காலையில் ஓட்டாக வந்துட்டுது, எல்லாம் மாறி சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வெள்ளெடுத்துறான சொந்த இடம்? நான் பிறந்த இடம் வெள்ளெடுத்துருக்கேன். அப்போ இப்போ எங்கே இருக்கிறீங்க? இப்போ லண்டனில் இருக்கேன். லண்டன்லேருந்து இப்போ கதிராம முருகப்பெருமாட்ட போகணுன்றதுக்கான இந்த முறை யாத்திரை விளக்கிட்டேன். என்னம்மா இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுகளால் உங்களுக்கு என்னம்மா இந்த நடக்கக்கூடிய மாதிரி இருந்ததோ? கஷ்டமாக தான் இருந்தது பழக்கத்தில். முதல் ஒரு 3-4 நாள் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டுது. நாங்களும் ஒரு இடம் ஹோட்டல் அங்கே இங்கே நிற்கிறது. ஆக்கண்ட வீடு, கோயில், மடம், ஆக்கண்ட வீட்லேயும் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கண்ட வீட்டில் இருந்துட்டு அதில் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு வாரோம். நாங்கள் ஒரு பஸ் இடத்துல ஒரு இடத்துல இருக்கையில் அப்படி இங்கே பொதுமக்கள் சாதாரணமாக போகிறாங்க நாங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க. பார்க்கவே நான் உண்மையாக பார்த்தேன். இந்த அண்ணாவை பார்த்துட்டு அஞ்சு வச்சுன்னா என்ன எங்களை சொன்னவேல் வெளிநாட்டவர்கள் கூட, அதாவது வெள்ளக்காரர்கள் கூட இந்த யாத்திரைக்கு வாரவில்லைன்னு சொல்லி சொன்னவேல். அப்போ நான் கேட்டேன், நீங்கள் வெளிநாட்டுக்காரர் போல் யாத்திரை போகிறான்னு சொல்லி தான் அப்போ என்னோட வந்த 3ஆசுக்கு சொல்லி தான் அவன் சொன்னேன். வாக இப்போ காய்ச்சி பாவம் தான் பேருந்து சொல்ல 2 பேரும் நாங்கள் தமிழ் லண்டனில் இருந்து வந்திருக்கோம்னு சொன்னவேல். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. எத்தனை ஆண்டுகளாக யாத்திரை போகிறீங்க? முதத்திரம். அண்ணன் சொந்த இடம்? சொந்த இடம் நான் கொழும்புல வளர்ந்தேன். அம்மா அப்பா மட்டக்களப்பு. அப்போ இப்போ எங்கே இருந்து யாத்திரை வளர்க்கிட்ட நீங்கள்? செல்லச்சென்னையிலேருந்து. இதான முதல் முறை இல்லாட்டி இதுக்கு முறையில் உங்களுக்கு என்னம்மா இந்த அனுபவங்கள் இருக்குது? நல்லா இருக்குது. ஆக்கள் பழகிக்கலாம். அவங்களுக்கு தங்களை சாமி என்றெல்லாம் சொல்லி சாப்பாடெல்லாம் தந்து நல்லா இருக்குது. இன்னொரு பக்கத்தால் சரியான வெயில், அது வந்து பாறைங்களை கொண்டு போகிறோம். நாங்கள் இந்த யூகேலேருந்து பழகி அது வேணும் இது வேணுமெல்லாம் எல்லாம் கொண்டு போக பாரமாக இருக்குது. நீங்களும் யூகேயா? அப்போ 2 பேரும் யூகேலாம் பழக்கம். அப்படியே இந்த ஆண்டு வந்து 2 பேரும் முதல்ல யாத்திரை சரி. என்னத்துக்காண்டி தோணுது உங்களுக்கு இந்த யாத்திரை வலுக்கிடணுமெண்டு?
எனக்கு நேத்தி ஓ என் மகளுக்கு நேத்தி அதுக்கு தான் வந்துருக்கு. இவர் நாங்கள் ஒரு ஹைக்கிங் கிளப் ஒன்று வச்சுருக்கோம், ஓகேக்கு ஒரு கிளப் ஒன்று வச்சுருக்கோம். அந்த கிளப்பில் இவர் மெம்பர். அப்போ நாங்கள் அங்கே தான் எங்களுக்கு பழகி நான் இப்போ ஒரு கிண வருஷமாக கிட்டத்தட்ட கோவிட் டைம்லேருந்து எனக்கு இங்கே ஒருக்கா வந்து போகணுன்ற ஆசை. இந்த மகளுக்கு ஒரு நேத்தி வச்சு வரேன் வந்துருக்குறீங்க. அப்போ என்னம்மா இப்போ ஆக்கள் உங்களை கவனிக்கும் போதெல்லாம் என்னம்மா இருந்தது? அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்லா எங்களுக்கு கூப்பிட்டு தரணும், சாப்பாடு தண்ணி தரணும், முள்ளணி தரணும், காசு கொண்ட மாட்டினோம். ரியலி நைஸ் பீப்புள். எனக்கும் ஒரு முதல் அனுபவம். நான் இன்றைக்கு தான் முதல் நாள் பொத்துவிலுக்கு வரேன். வரும்போதே இந்த இடமெல்லாம் பார்க்க ஒரு வித்தியாசமாக ஒரு சந்தோஷமாக இருந்தது. சில இடங்களை பார்க்கும்போது மட்டும் இல்லை, நான் சன்னதியில் தொடங்கிலேருந்து இது வரைக்கும் எங்களுக்கு சனம் அந்த மாதிரி உபசரிப்பு செய்து கொண்டிருக்கீங்க. சாமின்னு கூப்பிடுது, காலில் விழுந்து கும்பிடுது சனம். ஸோ சந்தோஷமாக வரேன். நான் தங்கின இடங்களில் இருக்கிற சனங்கள் அந்த மக்கள் உங்களை அந்த மாதிரி வரவேற்று தங்களோட உங்களோட வீடுன்னு சொல்லி அந்த மாதிரி வரவேற்று நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இது இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்து ஒரு செய்ய வேண்டிய ஒரு யாத்திரை. இந்த யாத்திரையை நீங்கள் எங்களோட நோர்தர்ன் இந்தியிலேருந்து சதர்ன் இந்தியா எங்களோட நாட்டு வரைக்கும் செய்தீங்கன்னா எங்களோட நாட்டு மக்களுண்ட எவ்வளோ நல்ல குணங்களோடு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அங்கே இருந்து கொண்டு நாங்கள் குற்றம் குறை சொல்லி சொல்லிட்டாமல் வந்து இந்த மக்களாக இப்படி பிரயாணம் செய்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மன திருப்தி கிடைக்கும், சந்தோஷமாக இருக்கும். சரி அண்ணா, உங்களோட யாத்திரை வந்து இனிதே நிறைவேறணும். 2 பேர் சொல்லியிருந்தேன். இப்போ பானம்ன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ அதால் தானே முகந்த போப்போம். அதில் பஸ் போகுது, பஸ்ஸுக்கு பின்னால் தான் போகிறோம். இது வந்து குரு கிராமம் என்று சொல்லி இருக்குது. இந்த பாதை வந்து சரியில்லை, கிரவல் பாதையாக தான் கிடந்தது. இங்கே பாதை கொங்குரட் பாதை போட்டிருக்கீங்க நம்மளோடக்கு. இந்த வீதி நீளங்கள்லேயே பார்க்கலாம். இந்த யாத்திரை போகிற அடியார்களை நின்று களைப்பாறுவதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த குமண தேசிய பூங்காவில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் 2 பேரும் போய் கொண்டிருக்கோம். இதில் பாத யாத்திரிகள் எல்லாம் இப்போ வந்து இதில் தங்கி நிற்கிறேன். மணலாறு காட்டுக்க போய்க்க கூட நீங்கள் இந்த மணலாத்து வீடியோ பார்த்தாக்களும் தெரியும். உண்மையிலேயே மணலாத்துக்கு போய்க்க எனக்கு அவ்வளோ பயமாக இருந்தது. ஏன்னா அங்கே எந்த ஒரு நடமாட்டமும் இல்லை, யாருமே நடமாட்டம் இல்லை. ஆனால் இங்கே வந்து மக்கள் நடமாட்டம் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக வந்து இந்த யானைகள் வந்து போய் தெரியறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. என்ன மாதிரி எல்லாம் இந்த வீதிகளில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த போய் நம்ம இதில் வந்து உறவுகள் வந்து எங்கே போகிறீங்க? கதிர்காம பாத யாத்திரை. தமிழா? அப்போ தமிழ் கேட்குறீங்களா? கொஞ்சம் தெரியும். அப்போ எவ்வளோ காலமாக யாத்திரை பயணங்கள் போய்கொண்டிருக்கிறீங்க? 6 இயரா? My wife is 4 or 5. 4. ஃபர்ஸ்ட் டைம். என்னம்மா இந்த பயணங்கள் இருக்கு? பயணம் யாத்திரை පයින් තමා ගියේ. අපි අද මේ පාර තමා පානම ඉඳලා මෙතෙන්ට යන්නේ. ඔකන්දට යන්නේ. නැත්නම් ඉස්සර ඔකන්දට ගියේ මෙතනින් වාහනයක. ඔකන්ද ඉඳලා පයින් තමා ගියේ. මේ ෆස්ට් ටයිම් තමා පානම ඉඳලා මේ ඔක්කොම පයින්. ட்ராவல் யாத்ரா. ஓகே, தேங்க்யூ. இந்த இடங்கள்லாம் பார்க்கலாம் வந்து விவசாயம் செய்யணும் வந்து அநேகமாக மழை நேரங்களில் வந்து விவசாயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு விவசாயத்தை கைவிட்டு அதுக்கு பிறகு வந்து திருப்பி செய்கிறோம். ஒரு பெரும்புக நெச்சையும் இங்கே செய்யக்கூடிய இடம் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் குமண தேசிய பூங்காவுக்கு வந்திருக்கிறோம். அதால் இடக்கை பக்கம் திரும்பி தான் அந்த கோயிலுக்கு போகணும். உகந்தை மலை சிறுமுக நாளையத்துக்கு வந்துட்டோம். இப்போ உகந்தைக்கு இப்போ கிட்ட எல்லாரும் பாத யாத்திரை அடியார்கள் வந்துட்டினா வெளியே தேவையான தண்ணிகள் எல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் உகந்த மலை சிறுமுருகன் ஆலயத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தா இந்த யாத்திரை போகிற அடியார்கள் அனைவரும் வந்து இங்கே இருந்து களைப்பாடுறதை பார்க்கக்கூடிய இருக்குது. நாளைய தினம் தான் பார்த்தீங்கன்னா காட்டுப்பாதையத்தில் வந்து அனைத்து பக்தர்களும் வந்து காட்டுப்பாதையால் யாத்திரையை வந்து மேற்கொள்ளுவினா. இப்போ இங்கே பார்க்கலாம். இங்கெல்லாம் இந்த கடையிலெல்லாம் போட்டிருக்கதை பார்க்கக்கூடிய இருக்குது. அதோட இங்கே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வந்து இந்த குமண
தேசிய பூங்காவுக்கு வந்து செல்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த உகந்தை என்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் முதல் வந்து அமர்ந்த இடம் தானே இந்த உகந்தை என்ற இடம். வள்ளியோட முதல் வந்து இருந்த இடம் தானே இந்த இடம். ஆனால் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலஸ்தானம் செய்தபடியால் இந்த வருஷம் வந்து இங்கே இந்த பூசைகள் ஒன்றும் இல்லையா. இப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு உள்ள இந்த ஆலயத்தின் பூசைகள் இல்லை. மற்றபடி பக்தர்கள் மற்றது இங்கே இந்த மாதிரி யாத்திரைகள் எல்லோரும் வந்து இந்த இடத்த அமர்ந்திருக்கதையும் பார்க்கலாம். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பஜனைகள் நடந்து கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. அதோட பக்தர்கள் வந்து உறங்கி கொண்டும் இருக்கணும். பார்த்தீங்கன்னா கொடிமரம் எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. எல்லா யாத்திரைகள் வந்தவர்களும் பாருங்க இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதோட பார்த்தீங்களா எங்களோட பிரபல்யமான ஒரு உறவு ஒரு ஆள் இந்த இடத்துல இருக்கிறார். வணக்கம். ஆலயத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக பத்தர்கள் இந்த இடத்துல படுத்திருக்கிறத எல்லாரும் வள நாள் 30 நாள் எல்லாம் நடந்து வந்த வகையிலும் இருக்கணும். ஒரு தங்களுடைய நேர்த்திகளை இந்த இடத்துல கட்டியிருக்கேன் பாருங்க. பாலஸ்தானம் செய்யப்பட்டு முருகர் பெருமான் இந்த இடத்துல அமைச்சிருக்கேன். ஆலயத்தின் மிக மலைக்கு போகிறோம். அந்த மலையில் வந்து 10 கிணறு இருக்குதான். அந்த 10 கிணறும் வந்து சின்ன சின்ன கிணறுலாம் வத்தாத தண்ணி வர கிணறுகள்ன்ற மாதிரி கூறிக்கொண்டிருக்கணும். இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து பத்தர்களால் தான் ஆலயம் நிரம்பி இருக்குது. உகந்த முருகப்பெருமான் ஆலயம். மேலே இருக்கிற மலை கோயிலுக்கு தான் இப்போ நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். ஆலயத்துக்கு மேலே கோயிலில் வந்திருக்கிறோம். இதில் ஒரு கிணறு இருக்குது. இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு இடம். சில கிணறுகளில் வந்து தண்ணி இல்லைன்ற மாதிரி கூறினா
பார்ப்போம். உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் இந்த கிணறுகளை காட்டுறேன். இது மலையில் இருக்கிற முருகன் கோயில். இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது பாருங்க. இங்கேருந்து பார்க்க அப்படியே கடற்கரைன்னு அழகாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மலையிலேருந்து பார்த்தா கடற்கரைன்னு அழகாக வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. வணக்கம் ஐயா. ஐயாண்ட பேர் ராஜன். ஐயா எந்த இடம்? திருக்கோயில். இந்த ஆலயத்தின வரலாறு பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆயிரத்தி வரலாறுனா இது வரலாறு சொல்லக்குள்ள இது வந்து ஓந்த மலை. இந்தியாவிலிருந்து வள்ளியை முருகன் கடத்தி வந்த பேச்சு அந்த ஆளில் உள்ள ஆட்கள் பேசுகிறாங்க. ஒரு வேடவை பொம்பளையா அவள் வந்து தினப்புனை காவலில் இருந்திருக்கா இந்தியாவில், இந்த பழனியில். அப்போ முருகப்பெருமான் தான் கல்யாணம் பண்ண வேண்டிய ஆசையில் இவர் ஒரு கிழவன் பேசம் போட்டு இளந்தாரியாகி கிழவன் பேசம் போட்டு ஏமாற்றி கடத்திருக்கார். கடத்தி கடற்பாதையால் வந்திருக்கார். கடற்பாதையால் வந்து அவர் வந்தது கல்லாகி கிடக்கான தோணி கடற்கரை ஊரம் போனால் தெரியும். வந்து மஞ்சள் குளிச்சு விளையாடின ஒரு இடம் இருக்காங்க. குட்டி குட்டி கல்லெல்லாம் கிடக்கு, மஞ்சள் குளிச்சு விளையாடிக்காங்க. அவர் கடத்தி கொண்டு வந்து இங்கே வந்து ஓந்த அவருக்கு கடப்பார் இடம் தான் ஓந்த இருந்து அவள் வச்சுருந்து அவள் இந்த காட்டு வழியாலே கொண்டு வருகிறார். இந்த காட்டு வழி பாதையான இவங்க இப்போ அடியார்கள் பாத யாத்திரை உள்ளாக்கள் காட்டு வழியாரம் போக்குறாங்க. அவர் தங்கி காட்டு வழியால் கொண்டு போய்த்தான் கைராம் கொண்டு வருகிறார். கைராம் கொண்டு போய் பாபா என்ற ஒரு முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு அவர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டார். அதுதான் குடியேற்றம் நடக்க போகுது. முதல் குடியேற்றம் பாபாவிடம் குடியேற்றம் நடக்க போகுது. திரும்ப அவர் கொண்டு வந்து பாபா நிற்கார். இந்த வீடர்கள் வள்ளியில் அண்ணாக்கள் சுழற்றி வந்த உடனே இவர் நிற்கார் கொண்டு ஒரு வள்ளி மலை குகை ஒன்று அதுக்குள்ளே ஒன்று ஒழிச்சிட்டார். ஒழிச்சி மறைச்சி வச்சுட்டார். இது திரும்ப போக்குள்ள இடையில போக்குள்ள காட்டு பாதையால் போக்குள்ள இவர் குளிக்க முடியல. வள்ளிக்குளம் என்ற ஒரு இடம் இருக்குது. அதில் குளிச்சிருக்காங்க. குளித்து தலையெல்லாம் குழம்பிட்டு வள்ளி முள்ளன்ற முள் எடுத்து கொண்டையில் குளிக்காகும். அதுதான் இப்போ அவங்க அந்த வள்ளி முள்ளை தொடப்படான்னு சொல்கிறாங்க. யாத்திரை போடான்ட்டு வள்ளி முள்ளை முறிக்கப்படான்னு சொல்லி அப்படி கொண்டு போய் தானவர் அங்கே ஓலை இந்த சிங்களாக்கள் கொத்து பந்தெல்லாம் அவரை கொண்டு வள்ளியை கொண்டு வச்சிருக்காரு கைராவத்தில். அந்த காலத்தில் கொத்து பந்தலை வச்சு தான் மர ஓலை சிங்களாக்கள் ஓலை பந்தல் போட்டு வணங்கியிருக்காங்க. வணங்கி இவர் சச்சிரமாக வேலை காட்டி அதுக்கப்புறம் அவர் முருகன் சொல்லி இவருக்கு வேலை காட்டி நீ அதுக்கப்புறம் இவ்வளவு அடியார்களும் முருகன் பள்ளியை கடத்தி கொண்டு பாதையால் அந்த பாத யாத்திரை போய் கொண்டு இருக்காங்க. போய் அங்கே தான் அவர் தங்க இடம் கேட்டால் தங்கி சாப்பிட்டு போயிருக்காங்க. அந்த நாளில் உள்ள வயது போன ஆட்கள் இந்த தேன் தினை விளாங்கனி இதெல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ உள்ள ஜனங்கள் தான் சமைச்சு சோறு சமைச்சு சாப்பிட்டு கொண்டு இந்த இடையெல்லாம் கொட்டுட்டு இப்போ உள்ள ஜனங்கள் போகுது. அந்த இடையில வெறும் காடாம் போக்கு இல்லாது. எங்கள் அம்மம்மாவோட காலத்திலே நாங்கள் போக்குதான் நாங்கள் சின்ன பருவத்தில் என்னை கொண்டு வருவாங்க. காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்காங்க. ஒரு 40-50 பேர் தான் இந்த நாளையில் போகலாம். போய் 40-50 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே ஒருத்தர் தங்கி சாப்பிட்டு தண்ணி வண்ணி குடிச்சு போகிறோம். இப்போ இடப்பட்ட ஜனமே தான் போய்க்கொண்டு அப்படியான நான் கேள்விப்பட்ட இவ்வளவு தான் எனக்கு முதல் விழாக்களுக்கு இவ்வளவு தெரியும். நமக்கு இப்போ இவ்வளவுதான் ஓரளவுக்கு தெரிஞ்ச கதைகள். சரி ஐயா, நன்றி. நன்றி நன்றி. நாங்கள் இந்த ஏற மலையால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வேலன் இருக்காம். அது முருகண்ட பழைய வேலன்ற மாதிரி சொல்லப்படுது. இதுல எல்லாம் அந்த ஒரு 10 குண்டு இருக்குது. இதுலேயும் அந்த ஒரு குண்டாம். இதுவும் ஒரு இந்த இதுலேயும் அந்த ஆக்கள் குளிக்கிறான்னு சொல்கிற வயல். ஆனால் இப்போ அதில் தண்ணிகள் இல்லை. இதால் தான் மேலே ஏறணுமா. ரோவரா
இப்போ நாங்கள் போகிற இடத்துல முருகன்ட வேல் இருக்கான். இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் இருக்கின்றபடி கூறினோம். அந்த வேலை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது பாலஸ்தானம் செய்யும்போது அந்த வேலையும் கொண்டு போயிடணும் போல் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உண்மையிலே இந்த இயற்கை அழகை வந்து ரசிக்கக்கூடியா இருக்குது. அதோட பாருங்க இங்கே இருந்த கடல் அழகும் வந்து உண்மையிலேயே வடிவாக இருக்குது. அந்த அலை வந்து கரையை மோதும் போது பாருங்க போல் ஒரு அழகாக இருக்குன்னு சொல்லி. இல்லை முருகனுடைய வேல் பார்க்க போனதுக்கு கீழே வந்து ஒரு ஆலயம் இருக்குது. நாங்கள் இப்போ அங்கே தான் போய் கொண்டிருக்கோம் இதால் நடந்து. ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குரங்குகள் நின்று தாங்க கத்தி கொண்டு நிற்கிறதையும் பார்க்கல. இங்கே வந்து மரம் ஃபுல்லாக வந்து குரங்குகள்லாம் நிற்கினேன். வந்த பக்தர்கள் யாத்திரைக்கார பக்தர்கள் எல்லாம் இப்போ இந்த இடத்துல இருந்து இழப்பாடுறதை நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து தெவ்வையானை அம்மன் சன்னதி என்றப்பட்டு சொல்லப்படுது. அங்காலயம் ஒவ்வொரு ஆலயம் இருக்குது. அந்த ஆலயங்களும் கொண்டு எங்களுக்கு காட்டுறோம். இதில் பாருங்க ஃபுல்லாக வந்து பத்திரங்களால் தான் இப்போ இந்த ஆலயம் ஃபுல்லாக இருக்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உகந்த மலையிலேருந்தும் யாத்திரை வளர்க்குற அடியார்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிற ஆலயத்துக்கு நீங்கள் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல எல்லாரும் பக்தர்களும் யாத்திரைக்காரர்களும் இழப்பாறை கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குற ஆலயம் தான் உகந்தை முருகப்பெருமான் ஆலயம். அதாவது முருகன் வந்து ரங்கின இடம் இந்த இடம் தான் கூறப்படுகின்றது. எங்கே பார்த்தாலும் பக்தர்களால் தான் நிரம்பி இருக்குது இந்த உகந்த முருகப்பெருமான் ஆலயத்தை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து கரையில் அமர்ந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம் பாருங்க ஃபுல்லாக வந்து இப்போ பக்தர்கள் இங்கே வந்து கொண்டு வைக்கணும். இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. எனக்கு முதல் நான் வந்து இந்த கடற்கரைக்கு போகிறேன் இந்த முருகன் வந்து ரங்கி நடத்த வழிபாடு செய்வதற்காக. எல்லாம் பாருங்க பக்தர்கள் எல்லாம் இருந்து இருக்கணும். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுப்பாதை துறப்புக்காக எல்லாரும் வந்து நிற்கிறோம். இதில் நீங்கள் பார்க்கலாம். இதில் அப்படி பாருங்க இப்போ எல்லாம் கடற்கரையில் போய் குளிச்சுட்டு மாரிறதை வந்து பார்க்கலாம்.
பாத யாத்திரை வரும். எத்தனை வருஷமாக நீங்கள் பயணம் மேற்கொள்கிறோம்? 64 வருடங்களாக இந்த ஐயா நம்முடைய குருசுவாமி. வணக்கம் ஐயா, உங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேலே ஒரு முக்கியமான 64 வருஷம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எப்படி இருக்கு கூட உணர்வுகள் எல்லாம்? அதே சந்தோஷம். நாங்களும் உங்களோட பயணிக்க போகிறோம். எல்லாம் வருவோம். ஆனால் எங்கெங்கே சந்திக்கிறோம் நிறைய. இந்த ஆண்டு எப்படியான சனம் வந்திருக்கு? பக்தர்கள் எப்படி வந்துருக்கு? ஆனால் போன ஆண்டை விட நிறைய பக்தர்கள். அப்போ என்னென்ன சமாளிக்க போயணுமோ தெரியல. எனக்கு ஐயா அந்த காலத்தில் போனதுக்கு இப்போ பாதி எடுத்து அந்த நேரத்தில் பயணிச்சவங்க சுவாமி. அது ஐயாட குரூப் தான் இங்கே கூட கிழக்கு மாதத்தில் பொதுவாக இந்த காவிய உடையெல்லாம் அப்பா கொண்டு வந்தது தான். அது அப்பா தான் எங்களோட குரு. நாங்கள் அப்பான்னு எப்பயும் அப்பா காவி உடைய இந்த கதிராம யாத்திரைக்கு அறிமுகப்படுத்திய எங்களுடைய அப்பாவாகி குருநாதர். அந்த மலையில என்ன முருகப்பெருமான் தோணியில வந்ததாகவும் வள்ளிதை தோணியில வந்ததாகவும் அந்த தோணி இப்ப கல்லாக இருக்கிறதாகவும் ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அந்த தோணி இடைவெளி எல்லாம் சேர்ந்த மாதிரி சொல்றாங்க. ஐதீகம் சொல்லப்படுது சுவாமி. இப்போ அந்த இடத்துல போய் எல்லாரும் வழிபாடு செய்துட்டு வர்றதை பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ நீங்களும் அங்கே சென்று வாருங்கள். என்றால் அதில் முருகனுடைய பாதம் பட்டு இறங்கின இடம் என்றபடினால அதில் போய் நாங்கள் நீராடிட்டு முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறணுமன்றதுக்காக பெற்றுக்கொண்டு. இப்போ நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த யாத்திரை பயணம் மேற்கொள்கிறீங்க? கிட்டத்தட்ட நாங்கள் வெளியில் இருக்கிறபடினால இருந்து போட்டு தான் வரும்போது. ஆனால் இருந்தாலும் 20 வருடங்களாக. நீங்கள் எந்த நாட்டில் இருக்கு? நாங்கள் இருக்கட்டும், அது ஆர்வத்தை சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் ஒரு வெளி நாடுகள் என்னோட வந்த ஒரு பக்தரும் வெளிநாட்டில் என்ன பண்ணிருக்கிறார். நன்றி ஐயா. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் ரங்கி இடம்தான் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பக்தர் எல்லாம் போய் வழிபாடு செய்துட்டு வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு புது அனுபவம். இந்த முருகப்பெருமான தரிசனம் செய்கிறதுக்கு ஒரு புது அனுபவம் உண்மையிலேயே. இந்த இடம் தானே அந்த படகு கவுட்ட இடம் மாதிரி சொல்லி முருகன் வந்து ரங்கி முருகனுடைய படகு வந்து இந்த இடத்துல கவுண்ட் இருக்கதா வந்து சொல்லினோம். பார்ப்போம் போய். நாங்கள் இந்த மலைக்கு கிட்ட தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டு பெண்மணிகள் வந்து நீந்தி கொண்டு, அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து இருவர் வந்து இந்த இடத்த நீந்தி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 தெப்பங்கள் வந்து கவுட்டு போட்ட மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல தான் காட்டப்படுறது. இதை தான் சொல்லினா அந்த முருகன் வந்த படகு வந்து அந்த கவுண்டா அதாவது அலைகளுக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல நிப்பாட்டப்பட்ட ஒரு படகு கவுண்டா அப்படி இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்குமா. இதில் 2 கற்கள் அதுதானா அந்த முருகன் வந்துடுறீங்கன்னா படகுன்ற மாதிரிலாம் கூறினேன் வரலாறா. இங்கே பாருங்க, இதான் அந்த போட் வந்து கவுண்டமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த அலையை பாருங்க இப்படி அடிக்குதுன்னு சொல்லி. இந்த அலைன்ற தாண்டவத்தை பாருங்க இப்படி அலை அடிக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இப்போ கற்பூரங்கள் எல்லாம் கொளுத்தி பூசையெல்லாம் செய்திருக்கிறத வந்து நீங்கள் இதில் பார்க்கக்கூடியா இருக்கும். நான் இப்போ அதுக்கு மேலே தான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். இதில் நின்று பார்த்தா இயற்கை அழகையும் வந்து ரசிக்கலாம். அவ்வளோத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து அழகை வந்து பார்க்கக்கூடியா இருக்கும். இங்கே இருந்து முருகன் வந்து அமர்ந்த இடம் தான் நான் இதில் உங்களுக்கு காட்டுற இடம். இந்த இடத்துல முருகன் அமர்ந்தவரம். இப்போ அந்த இடமும் உங்களுக்கு கொண்டே நான் காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போட்ட காலநிலையில் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும். இப்போ தொடர்ந்து பார்ப்போம் என்ன மாதிரி ராட்சச அலைகள் எல்லாம் நீங்கள் வர்றதில் பார்க்கலாம். இப்படி வருது பாருங்க, எல்லாம் வார வரத்தை பாருங்க. கரைக்கு வரும்போது ஃபுல்லாகவே வெள்ள சம்பவமாய் தான் இருக்குது. இன்னொரு
இப்போ நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து வள்ளியோட கடற்கரையில் இறங்கி அப்படியே வந்து அமர்ந்த இடம் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போய்கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த இடம் போகிறது உண்மையிலேயே ஒரு புது எனக்கு அனுபவமாக இருக்குது. அந்த இடம் போகிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டமாயிட்டாங்க. அவ்வளோ மலையில் ஏறி கடந்து தான் போக வேணும். அதில் பாருங்கோ, கிட்டத்தட்ட அங்கே போகிறதுக்கே ஒரு 15 நிமிஷம் வேணுமென்னு நினைக்கிறேன். 7 மேலே ஏறினான். கிட்டத்தட்ட ஒரு 4 தரம் கதிராமல் போயிருப்பேன். 4 தரமும் 7 மேலே ஏறுறாங்க. நான் இந்த மலைக்கு ஏறுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த மலைக்கு வந்து ஏறக்கூடிய வசதிகள் குறைவு. உண்மையிலேயே வந்து முருகனை ஒரு கடவுளை தரிசனம் செய்கிறேன்னா கஷ்டப்பட வேணும். அதே மாதிரி தான் இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் அங்கே போகிறேன்னு எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இங்கே பாருங்க, இங்கே வந்து அப்படியே முருகன் பெருமான் பார்த்தீங்கன்னா உகந்தையில் அமர்ந்து உகந்த வழியாக அப்படியே காட்டு வழியாக கதிராமம் போனதாக வந்து வரலாறு கூறப்படுகிறது. இப்போ நாங்கள் அப்படியே போவோம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே ஏறிறாங்கிறது சரியான வந்து ஒரு கஷ்டம். உண்மையிலேயே பக்தர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த காட்டுப்பாலை இந்த 33 நாள் 40 நாளில் நடந்து வந்த பக்தர்கள் இறக்கினா அந்த பக்தர்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இந்த வெயில் இந்த பெரிய ஒரு தூரத்தை நடந்து வந்த பக்தர்களுக்கு இது சாதாரண விஷயம். நாங்கள் உண்மையிலேயே நடக்கின்றது குறைவு, இப்போ வந்து சரியாக குறைஞ்சி கொண்டு வருது. அப்போ அந்த விதத்தில் வந்து இது இப்போ ஏறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நான் ஏறி காட்டுவேன், அதோட நானும் தரிசனம் செய்யணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா என்னோட 2 பேரோட இனம் 2 பேரும் என்னோட சேர்ந்து பயணிக்கிறார்கள்லாம். ஒன்று வந்து மாறண்ணா, மற்றது வந்து மோனதாஸ். இருவரும் வந்து கொண்டிருக்கிறேன். நான் வந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்க, உண்மையிலேயே அந்த அண்ணன் ஒரு ஆள் சொன்னவர், இதை வந்து ஏறிறாங்க ஒரு 10 நகை சொன்னவர். தம்பி கொஞ்சம் நீங்கள் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போய் முருகன் நம்ம வழிபாடு செய்யுங்கன்னு சொன்னவர். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இப்போ போய்கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டணும். நீங்கள் பாருங்கோ, அதை பார்த்துட்டு கொமெண்டில் என்னென்றாலும் பதிவிடலாம். இந்த இடத்துலையும் வந்து எங்களோட காதலர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல பாருங்க எழுதியிருக்கிறோம். இங்கே பாருங்க, காதலர்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறோம். அப்போ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா மோனாஸ் தான் ஏறுறாரு, சப்பாத்தோட ஏறுறாரு. அரோகரா நான் போக வளர்க்கும். இப்போ மாறண்ணா ஏறுறார். மாறண்ணா அதால வாங்க, அப்படின்னு அங்கே அதால வாங்க, அதால ஏறச்சுவோம் வாங்க. கையும் தெரியல அது, அதால வாங்க மாறண்ணா, அதால. ஓ, இப்போ நாங்கள் வந்து இளம்படியில் ஏறிட்டோம். மாறண்ணா இளம்படியன் தான் பாருங்க ஓடியார. இந்த இடத்துல வந்து எங்களுடைய மூதாதைகள் இருக்கிறோம். என்ன இங்கே வந்து வைக்கப்படுற இந்த வாழைப்பழங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்காக மூதாதைகள் இருக்கிறத வந்து பார்க்கலாம். உண்மையிலேயே நான் நினைச்சிறான் வந்து கடற்கரை ஓரமாக தான் இருக்கும்னு சொல்லி. உண்மையிலேயே இன்றைக்கு முருகன் தன்னை தரிசனம் செய்ய வைக்கணும்னு சொல்லி என்ன இந்த யூடியூப் செய்ய வச்சாரோன்னு தெரியல. உண்மையிலேயே நிற்கவே எனக்கு ஒரு புள்ள இருக்குது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டர் பைக்கில் வந்து இன்றைக்கு முருகனை வந்து தரிசனம் செய்கிறேன். உண்மையிலே நான் யூடியூப் செய்யாட்டி இங்கே வந்திருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. இப்போ இதில் வந்து பல கதைகள் சொல்லி இந்த இடத்துக்கு வந்து பல கதைகள், அதாவது முருகன் வந்து இருந்த இடம், அதோடு இங்கே சில விஷயங்கள் நடக்குதாம்னு சொல்லி சில பக்தர்கள் வந்து எங்களுக்கு வந்து மனமுடைஞ்சு சொன்னவைகள். அது சில விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. சில பேருக்கு புரியும். புரிஞ்ச நீங்கள் வந்து இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இங்கே பாருங்க, எவ்வளோ பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்திகளை நிறைவு செய்திருக்க பாருங்க. இவ்வளோ விளக்குகளும் இந்த இடத்துல இருக்குது, குத்து விளக்குகள். அதோட இங்காலயம் வந்து குத்து விளக்குகள் இருக்குது பாருங்க. அதோட வேல் இருக்குது. இந்த இடத்துல முருகன் வந்து அமர்ந்த இடம். இந்த இடத்த கல்லுகள் வச்செல்லாம் கும்பிட்டு கொண்டு போயினோம். நாங்கள் வந்து அந்த உங்களுக்கு ஆக்கள் நிற்கிற இடம் இருக்குது தானே, இந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம்ன்றது சின்ன விஷயம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 600 மீட்டர். ஆனால் 600 மீட்டர் வந்து நடந்து வரன்ற மிகவும் கஷ்டமான விஷயம். இந்த முருகன் தன்னன்னைக்கு நாங்கள் வழிபாடு செய்யணும்னு நினைச்சு எங்களை வர வச்சிருக்கிறார். அதில் எனக்கு ஒரு அண்ணா வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் வர ஒரு யாத்திரை அடிக்கிற சொன்னவர். இதில் இருந்து கல் எடுத்து இதில் வைக்க சொன்னவர். நான் அந்த கல்லை வச்சுட்டு போகிறேன். இதில் பாருங்க, ஒரு மரத்தை விட இவ்வளோ உயரத்துலேயும் இந்த மலை இருக்குன்னு பாருங்க. அதோட பார்த்தீங்கன்னா இதில் சூளமும் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். உண்மையிலே இந்த இடத்துல சொல்ல வேணும், இந்த மண் நிலத்தில் நடந்து வந்த நாங்கள் அவ்வளோதுக்கு வந்து கால் நிலம் சுட்டாது. ஆனால் இது உங்களுக்கு தெரியும், ஒரு கருங்கல் பாறையில் வந்து எப்படி சுடுமன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த கிரனட் கல்லுகள் பதிச்ச இடங்கள்ல கால்கள் வச்சு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல எந்த ஒரு சூடுமே இல்லை. சூடுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன உங்களால் உணர முடியாது. இந்த சுடுவதண்டே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, அவ்வளோத்துக்கு இந்த இடம் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடாது. இன்னும் ஒரு அதிசயமாய் தான் இந்த இடத்துல இருக்கிறத வந்து பார்க்கலாம். உண்மையிலேயே நீங்கள் யாரும் வந்து இந்த இடத்துல வழிபாடு செய்தால் தெரியும் நாங்கள் சொல்கிறது உண்மையோ பொய்யோண்டு. நாங்கள் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா இந்த இடம் ஃபுல்லாகவே இப்போ பத்திரங்களால் தான் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து கொண்டும் இருக்கணும். இதில் சிலர் வந்து தங்களுடைய முகங்கள் காட்டாமல் சில பேர் கதைக்கினா தாங்கள் வந்து யூனிவர்சிட்டி பாஸ் பண்ணதுக்கெல்லாம் இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறதாக எல்லாம் கூறினவியல்.